ஹாய் கைஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ போடுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஆக்சுவலாக இது ஒரு ட்ராவல் விளாக் தான். இது ஒரு சடன் பிளான் தான். ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கு சென்னை போக வேண்டி இருந்துச்சு ஆஃபீஸ் ஒர்க்கா. அவங்களுக்கு அங்கே 10 மினிட்ஸ் தான் ஒர்க் இருக்கும். அது முடிச்சுட்டு நம்ம சென்னையில் எங்கேயாவது ஏரியா சுற்றி பார்க்கலான்னு சொன்னாங்க. இது வரைக்கும் சென்னையில் மால் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. அவங்க போகிற வழியில் பக்கத்தில் அந்த மால் தான் இருந்துச்சு. ஸோ அங்கேயே போயிடலான்னு பிளான் போட்டாச்சு. எங்கே போகிறீங்க? எந்த கடைக்கு? காஷ்னிக்கு எங்க போனாலுமே கடைக்கு தான் போகணும். ஸ்கூல் போலாமா? வீட்ல இருந்து கிளம்பி ஒரு 10 மினிட்ஸ் கூட இல்லை, அதுலேயே ஒரு 2 இடத்துல சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு சிஎம் விஜயோட பர்த்டே. அடிக்கிற வெயிலுக்கு காஷ்னிக்கு இந்த குல்லாவை போட்டுட்டே தான் இருக்கணுமா. இங்க பாருங்க, இது எதுக்கு காஷ்னி போடணும்? குட் கேர்ள் தான் இப்படி போடுவாங்களா? சரி, எங்க போறீங்க இப்போ? ஸ்நாக்ஸ் சாப்பிட. என்ன வேணும்? அந்த கடைக்கு. ஜூஸ் இல்ல முதல்ல. ஜூஸ் இல்ல. இது அன்றைக்கி என்னோட ஹஸ்பண்டுக்கு மட்டும் தான் லீவு. எனக்கு ஒர்க் இருந்துச்சுன்னா அப்படி லேப்டாப் கையிலேயே தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ட்ராவல் 1 hour ஆகும். எனக்கும் 1 hourல ஒர்க் முடிஞ்சிடும். அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன் ரிவர்ஸ் வரீங்க? லெமன் ஜூஸ். உனக்கு என்ன? உனக்கு என்ன இதெல்லாம் வாங்கிடு கருப்பு கட்டி. எனக்கு ஒன்றுமே வேண்டாம். எனக்கு கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் தான். உனக்கு எங்கே போனாலும் வாமிட் வந்துடுறா. எனக்கு போகிறேன், இவங்களுக்கு தான் வரும். ஆனால் இவங்க தூங்கிட்டாங்க. தூங்கிடணும். அதுக்கு ஒரு முழிச்ச பிறகு பார்த்துக்கிடுங்க. வேற கடைக்கு போய் பார்க்கலாம். அடுத்த ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இப்போ இந்த கடைக்கு வந்திருக்கீங்க. எஸ்கே பேக்கரி. லெமன் ஜூஸ் குடிக்கவா? எனக்கு ஏதாவது ஜூஸ். கூலிங்காவா? வெளியே போனால் அவ்வளோ வெயில் அடிக்காதனால நம்ம காருக்குள்ளேயே தான் இருக்க போகிறோம். காஷ்னி அப்படி கொஞ்ச நேரத்துலேயே தூங்கிட்டா. எப்படி நம்ம கரெக்டாக அங்கே ரீச் ஆகிற டைம் தான் அவன் எந்திப்பான்னு தெரியும். ஸோ நான் அதுக்குள்ளேயே என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். நாங்கள் போகிற அன்னைக்கு ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லை. எங்கேயுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணாமல் டிராஃபிக் இல்லாமல் தான் அப்படி போயிருந்தோம். ஒரு வழியாக நம்மளும் லாக் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு இன்னும் ஒரு 5 minutes தான் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தூங்கி முடிச்சிங்களா? கிளிப் எங்கே போட்டீங்க? வீட்டுக்குள்ளே போட்டியா? அம்மா கையில் தானே தந்த கிளிப்பை. அம்மா பேக்கில் வச்சுருக்கேன். ஓகே, ஒரு வழியாக என்னோட ஒர்க் முடிச்சுது. மாலுக்கு கூட காஞ்சிபுரத்துலேருந்து சென்னைக்கு டிராஃபிக் இல்லாமலே வந்துட்டோம். ஆனால் அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே பார்க்கிங் பண்ணுற இடத்துல அவ்வளோ டிராஃபிக். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு பார்க்கிங் பிளேஸ் கண்டுபிடிச்சி. அதுக்கப்புறமா பார்க்கிங் பண்ணுறதுக்கு வேலட் பார்க்கிங்கும் இருந்துச்சு. வேலட் பார்க்கிங்னா ஒரு 200 rupees எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம பார்க்கிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் அதுக்கும் பே பண்ணணும். அப்புறமா வேலட் பார்க்கிங் அவங்க கொண்டு பார்க் பண்ணுறதுக்கும் பே பண்ணோம். ஸோ அதுக்கே ஒரு 500 சார்ஜ் பண்ணிடுவாங்க. அதுக்கு வேலை நாங்கள் செல்ஃபாக தான் பார்க் பண்ணியிருந்தோம். அதனால தான் ஒரு இடம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆச்சுது. டிராஃபிக் இல்லைன்னா கூட என் ஹஸ்பண்ட் எவ்வளோ நேரம் வேணாலும் கார் டிரைவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒரு 5 minutes 10 minutes டிராஃபிக் இருந்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாயிரும். சும்மா மெதுவாக காலை எடுத்து வச்சா போதும். போடுவாங்களா? வீட்டிலேருந்து ஒரு 11 o'clock போல் தான் கிளம்பியிருந்தோம். எப்படியும் கடையில் தான் இன்றைக்கி மதியம் சாப்பிட்ணுன்ட்டு.
ஓகே மால் தானே ஃபுட் கோர்ட்லேயே சாப்பிட்லான்னு தான் நினச்சிருந்தோம். ஃபுட் கோர்ட் 4த் ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே என் கண்ணில் பட்டது எல்லாமே இந்த எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஹேண்ட் கிராஃப்டட் அந்த மாதிரி ஷாப்ஸ் தான் நிறைய இருந்துச்சு. நானும் என் ஹஸ்பண்டும் ஃபுட் கோர்ட் போகிறோன்னா 2 பேருமே வேறு வேறு ஐட்டம் தான் வாங்குவோம். ஏன்னா அப்போ தான் 2 பேரோட ஐட்டத்துமே சாப்பிட முடியும் அப்படின்னு. அன்றைக்கி பெருசாக எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணல. ஸோ நான் வந்து ரைஸ் பவுல் தான் வாங்கியிருந்தேன். அப்பா வந்து வெஜ் மீல் சொல்லியிருந்தாங்க. ஹஸ்பண்டுக்கு நான்வெஜ் மீல். 2 பேருமே கொஞ்சம் சிமிலரான ஐட்டம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் பார்க்க போனால் 3 பேருமே கொஞ்சம் சிமிலரான ஐட்டம் தான். நான் ரைஸ் பவுலில் டாப்பிங்ஸ் மட்டும் கொஞ்சம் மேங்கோ, ஸ்வீட் கார்ன், அப்புறமா சிக்கன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். இந்த ரைஸ் பவுலில் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த டேஸ்ட் எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா, நம்ம சூஸ் பண்ணுற டாப்பிங்ஸில் அப்புறம் சாஸு இது எல்லாத்துலேயும் தான் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்பா கிட்ட இது கொண்டு குடுத்தோனயே சாலட் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காஷினி இந்த கலரை பார்த்துட்டே சாப்பிட மாட்டா. அவளுக்கு வந்து ஸ்வீட்டா இருக்கணும். ரொம்ப காரமா இருந்தாலும் சாப்பிட மாட்டா. கர்ட் ரைஸ் சாப்பிடுவா. எங்கேயாவது காஷினி இந்த மாதிரி கூட்டிட்டு போனோம்னா ஃபர்ஸ்ட் கர்ட் ரைஸ் வாங்கி கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா லெமன் ரைஸ் கூட சாப்பிட்டுப்பா. மற்றபடி ரைஸ் கூட கொஞ்சமா கூட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் காஷினி கொடுத்தாலும் அவ சாப்பிடுவா. சாப்பிடும்போது என் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, சாப்பிட்டுட்டு சீக்கிரமா எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லா ஷாப்புக்கும் போய் சுத்தி பார்க்கணும்னு தான் தோணிட்டே இருந்துச்சு. ஏன்னா நாங்க அங்க சாப்பிட்டு முடிக்கவே ஒரு 3:30 ஆயிருச்சு. எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இங்கேருந்து ஒரு 6:30, 7:00 போல கிளம்புனா தான் ஒரு 8:00 போல வீட்டுக்கு ரீச் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருந்தோம். கொஞ்ச நேரம் நானும் அப்பாவும் கொஞ்சம் கதையெல்லாம் விட்டுட்டு அப்படி பார்த்துட்டே இருந்தோம். அப்பா ஏன் வீடியோ எடுக்கிற அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறோம் அதனால தான் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன். சைட் பை அப்பா கிட்ட இருந்தும் கொஞ்சம் கூட்டெல்லாம் எடுத்திருந்தேன். அதெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. பெங்களூரில் இந்த மாதிரி மீல்ஸ் எல்லாம் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேஸ்ட்டுக்கே வராது. அங்கே எல்லாமே இந்த ஆந்திரா சைடு அந்த மாதிரி உள்ள டேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் இங்கே சென்னையில் கொஞ்சம் நல்லா இருக்கு. பெங்களூரில் ஒரு செலக்டிவான ஹோட்டல்ஸில் மட்டும்தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் ஃபுட் இருக்கும். காஷ்னிக்கே பர்கர் சாப்பிடுவா. அதுதான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க அப்பா கூட அவளே போயிட்டா. எனக்கு இதான் வேணும்னு அவள் வாஃபல்ஸ் சாப்பிட்ருந்தா. அதில் வேற வாஃபல்ஸ் கூட எனக்கு ஓகேவா தான் தெரிஞ்சிச்சு. சுகர் மட்டும் இருக்கும். ஆனால் இந்த ஐஸ்கிரீமில் அந்த பிங்க் கலரும் இருக்கும். அதை பார்த்தா தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மித்த எல்லாத்தையும் நாங்களே சாப்பிட்டுட்டோம். அவளுக்கு கொஞ்சமாக ரைஸ் மட்டும் ஊட்டி விட்டுருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் வேறு ஏதாச்சும் கடையில் நான்வெஜ் மீல்ஸ் வாங்கியிருப்பாங்களான்னு தெரில. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பரோட்டா கொஞ்சம் வெரைட்டிஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்மளும் அதில் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சதும் அப்படி மேலே இருந்தே கீழே வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கிங் போயிடலாம் அப்படின்னு தான் பிளானு. அன்றைக்கி சண்டே அதுமா அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஃபுட் கோர்ட்லேயே எங்களுக்கு சீட்டு கிடைக்கல. எப்படியோ அடுத்தவங்க சாப்பிட்டுட்டு அப்படி வெயிட் பண்ணி இருந்து தான் சீட் பிடிச்சி அப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தோம். இந்த மால்க்கெல்லாம் போனால் காஷ்னி அவங்க டேடியும் அடிக்கடி காணாமல் போயிடுவாங்க. ஏன்னா காஷ்னி ஏதாவது ஒரு இடத்த காமிச்சு அப்பா இங்கே போவோம்ப்பா அப்படின்னு அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிடுவா. அப்புறம் நாங்கள் திருப்பி கண்டுபிடிக்கணும். இதே தான் ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி கிச்சன் ஐட்டம் வாங்குறதுல என்னோட என் ஹஸ்பண்டுக்கு தான் நிறைய பங்கு இருக்கு. அவங்க தான் நீ இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கலாமே, அப்புறமா இன்ஸ்டால ஏதாச்சும் ரீல்ஸ்ல வரதெல்லாம் பார்த்து எனக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இந்த இது நம்ம வாங்குவோமா, குக் பண்றது என்னதோ நான் தான். ஆனால் அவங்க இந்த ப்ராடக்ட் வாங்குறதுல அவ்வளோ ஆர்வமா இருக்கும். இப்போ ஃபுல்லாக அவங்க திங்கிங்ல இருக்குது எல்லாமே இந்த ஏர் ஃப்ரையர் தான். நான் என்னதோ கொஞ்சம் சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு. ஒன்று தான். இது வேணுமா? என்ன கலர் வேணும்? கையில் வச்சுக்கோ, பில் போடணும். ஓகேவா? வா. எங்கள் வீட்டில் இருக்கிற 2 எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ். ஒன்று இது. காஷ்னிக்கும் எங்களுக்கும் பாடி வாஷ் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா அந்த வாயில் போட்டால் பிளாஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு சாக்லேட் இருக்கும், அதுதான் வாங்கியிருந்தோம். டப் 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 டப்னு அடிக்குதா? அடிக்குதா?
எல்லா ஷாப்புமே உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, கொஞ்சம் செலக்டிவான ஷாப் மட்டும்தான் உள்ளே போயிருந்தோம். அப்போ பாதியிலேயே கால் எனக்கு வலிக்குது, நான் உட்காந்துறேன்னு அவங்க ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. போகிற வழியில் மினி ஷோ இருந்துச்சு, அங்கே உள்ளே போயிட்டேன். இதில் போய் வாங்குறோனோ இல்லையோ, அங்கே போய் பார்த்தாலே கொஞ்சம் மைண்டு வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாமே க்யூட்டாக இருக்கும். காஷ்னிக்கு இந்த ஒரு ஸ்பூன் வைக்கிற பாக்ஸ் மட்டும் வாங்கியிருந்தேன். அப்புறமா சில ப்ராடக்ட்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் எனக்கும் கொஞ்சம் கால் வலிச்சிருச்சு. நான் அப்படியே அப்பா கூட போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். காஷ்னி அவங்க டேடியும் தான் சும்மா போய் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த மால்லாம் போகிறது நல்லா தான் இருக்கும், ஆனால் கால் வலி அப்போவுமே எடுத்துரும். ஆனாலும் நம்ம எல்லா கடையும் போய் தான் பார்க்கணும் அப்படின்னு இருப்போம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நல்லா கால் வலிக்க தொடங்கும். எங்கள் அப்பா வேற என்கிட்ட பக்கத்தில் இருந்துட்டு இருட்டிடுச்சு, காஷ்னி எல்லாம் நைட்டு வேலையில் வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்களாம் இங்கே தான் இப்படி, ஆனால் பெங்களூரில் இருக்கும்போது நைட்டு 11 மணி 12 மணின்னு வெளியே போயிடுவோம். ஏதாவது டீ குடிக்கணும். அங்கே வேற சில் கிளைமேட்டாக அதில் நின்று கோப்போம். எல்லாமே முடிச்சிட்டோன்னு கிரவுண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். அங்கே இந்த பெரிய நந்தி இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஹோம் சென்டர் போய் பார்க்கல. ஹோம் சென்டர் 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு. நாங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஆனால் ஹோம் சென்டர் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு மறுபடியும் போயிருந்தோம். ஏன்னா கொஞ்சம் செராமிக் பவுல்ஸ்லாம் வாங்கலான் இருந்தேன். எனக்கு மற்ற ஹோம் சென்டர்ஸ் பார்க்கும்போது இந்த ஹோம் சென்டரில் மட்டும் எல்லா கலருமே கொஞ்சம் கிரே ஒயிட் அந்த மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஹோம் சென்டர்லேயே கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு 2-3 ஐட்டம்ஸ் தான் பர்ச்சேஸே பண்ணியிருந்தேன். நான் வந்து எனக்கு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் வாங்க வந்தேன். அதில் வர காஷ்னிக்கு க்யூட்டாக இருந்துச்சு நிறைய ஐட்டம். அவளுக்கு கப்பு பிளேட்டு அந்த மாதிரி. அவளும் எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு க்யூட்டாக ஒரு கப் மட்டும் வாங்கியிருந்தேன். அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்கமிங் விலாகில் உங்களுக்கு காமிக்கிறேன். அது க்யூட்டாக குழந்தைங்க குடிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஹோம் சென்டரில் எல்லா ஐட்டமுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதில் வேறு இந்த செராமிக் பவுல்ஸ்லாம் ரொம்பவே காஸ்ட்லி. ஆனால் இந்த தடவை பார்க்கும்போது செராமிக் மாதிரியே பிளாஸ்டிக்லேயும் இருந்துச்சு பவுல்ஸு பிளேட்ஸுன்னு. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்க அப்படி டிட்டோ மாதிரியே செராமிக் மாதிரியே இருக்கும், ஆனால் அது பிளாஸ்டிக் தான். ரேட்டும் வந்து ரொம்ப கம்மியாகவே கிடச்சிது. நான் அதில் ஒன்று இதில் ஒன்று அப்படி 2 வாங்கியிருந்தேன். என்னதான் நம்ம போய் திங்ஸ் வாங்குறதுக்கும் நம்ம ஹஸ்பண்ட் வாங்கி தரதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. அன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் நான் பே பண்ணுறேன், உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. சரி நானும் எனக்கு பிடிச்சது ஒரு 2-3 ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி வெளியே எங்கேயாச்சும் அவுட்டிங் போனோன்னா காஷ்னி எங்ககிட்ட எதுவுமே அம்மா எனக்கு இந்த விளையாடுறது திங்ஸ் டாய்ஸ் ஏதாச்சும் வேணும்னு அப்படின்னு கேட்க மாட்டா. ஃபுட் ஐட்டம்ஸ் கேட்பா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு. மற்றபடி விளையாடுற ஐட்டம் எதுவுமே கேட்க மாட்டா. கேட்டாலும் நான் நாளைக்கு வாங்கி தரேன்னு சொன்னால் அமைதியாக வந்துடுவா. அந்த கேரக்டர் எப்படி அவளுக்கு உள்ள வந்துச்சுன்னு தெரில. அவள் அப்படி கேட்காம இருக்கிறனாலேயே நாங்களும் ஏதாச்சும் அவளுக்கு பிடிச்ச ஐட்டமாக ஏதாவது ஒரு சிம்பிளான ஏதாவது ஐட்டமாக இருந்தாலும் போதும் அவளுக்கு வாங்கி கொடுத்துருவோம். அவள் ரொம்ப ஹாப்பியாயிருவா. அன்றைக்கி அவளுக்கு வாட்ச் தான் வாங்கி கொடுத்துருந்தோம். அவளுக்கு அந்த ஸ்பைடர்மேன் வாட்ச் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. அது ஸ்பைடர்மேனான்னு தெரில, அது ஏதோ ஒரு நேமு. ஆனால் அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து. நான் அதை தான் கையிலேயே போட்டுட்டு இருந்தா. இருட்டுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சி வச்சுருந்தோம். அதே மாதிரியே அப்படி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வெளியே வந்து பார்த்தா நல்லா சும்மாவே ஏதாவது மால்குள்ளே போயிட்டேன்னா ஒரு டே அங்கே ஸ்பெண்ட் பண்ணாமல் விட மாட்டேன். ஆனால் அன்றைக்கி ஏதோ தெரில, சீக்கிரமாகவே எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு எங்களோட ஃபேமிலி விலாக்ஸ் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.